எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் ப்ரீமியம் ஸ்டோர் பிளானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து சரக்கு பிஸ்னஸ் ஆப்போட ப்ரோ பில்லிங் பிளானுக்கான ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கானில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை ஆன்லைனில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கான எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு பையர் ஆப். நம்ம பையர் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS பிளாட்ஃபார்ம்லையுமே இருக்குது. ஸோ இது மூலிமா உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் நம்ம சரக்கு பையர் ஆப்பில் டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களால் ரீச் பண்ண முடியும். செகண்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர். ஸோ நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் ப்ரீமியம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர்னு ஒரு மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்ககிட்ட செலக்டிவான ப்ராடக்ட்ஸை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா உங்களால் அன்வான்ட் ஆர்டர் ரிஜெக்ஷன்ஸை வந்து தவிர்க்கலாம். தேர்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெலிவரி ஆப்ஷன். ஸோ உங்களால் நம்ம சரக்கு பையர் ஆப் மூலிமா கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமரோட டேரக்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இடத்துல போய்ட்டு நீங்கள் டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா உங்களோட லோக்கல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ரிமோட் ஆடியன்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸோட பிராண்ட் ரீச்சபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு பையர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் இல்லை, செல்ஃப் பிக்கப் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களோட வீட்டிலேருந்து பண்ணுறீங்க, இல்லை ஒரு ரிமோட் லொகேஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் செல்ஃப் பிக்கப் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட பொருளை வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரக்கு பையர் ஆப் வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 5000 இன்ஸ்டால்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் சரக்கு பிஸ்னஸில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மல்டிபிள் டார்கெட் ஆடியன்ஸஸை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அதுக்கு நடுவில் வந்து தேர்ட் பார்ட்டியோட அட்மின் போர்ட்டல் இருக்கும். ஸோ அவங்கள ரீச் பண்ணி தான் அந்த பிஸ்னஸை ரீச் பண்ண முடியும். டேரெக்டாக கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது. பட் நம்ம பிஸ்னஸ் ஆப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்க டேரெக்டாக ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அங்கே இருக்கிற மேனேஜரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதனால் கஸ்டமர் வந்து டேரெக்டாக பிஸ்னஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அது மூலமா நீங்கள் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அவங்களுக்கான நீடை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். செவன்த் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து சரக்கு பையர் ஆப்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கஸ்டமரோட எக்ஸாக்ட் டேரக்ட் லொக்கேஷன் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இது மூலிமா என்ன அப்படின்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி உங்களால் ஏதாவது ஒரு ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். எயிட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த லொக்கேஷனுக்கு எப்படி நம்ம ரீச் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம பிஸ்னஸ் ஆப்பில் அந்த ஆன்லைனோட டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீன் போனீங்க அப்படின்னா கஸ்டமரோட லொக்கேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கெட் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன் நம்ம எப்படி ரீச் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம கூகுள் மேப் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு தெரியாத பர்சனாக இருந்தாலும் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும். 9th ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆர்டர் பண்ணும்போதுட்டு அவங்களுக்கு வந்து சில இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த ஆர்டர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம். அது மூலிமா அவங்களோட இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்காக ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து லெஸ் ஸ்பைசி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஆர்டர் போடும்போது கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போதுமே உங்களோட இன்புட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டாக் இல்லை, அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டாக் இருக்கு, ஸோ இதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் அங்கே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ 10th ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம பையர் ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி ஆப்ஷன் வந்து நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்லேருந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து இன்க்ளூடட் எக்ஸ்க்ளூடட் ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸாகவே கஸ்டமருக்கு வந்து சென்ட் ஆகிடும். நீங்களுமே அதை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீச்சர் நம்பர் 11 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் நமக்கு வருது, அந்த ஆர்டரில் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் போது நம்ம வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமர் வந்துட்டு நம்ம பையர் ஆப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எதுக்குன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்ணுறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இவ்வளோ டைம் ஆகுன்றதை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோன்னா கஸ்டமர் வந்து அந்த டைம் வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா அவங்க டிஃபால்ட்டாகவே ஆர்டர் போட்டோன்னே நமக்கு கால் பண்ணி அதை ஒரு தடவை இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 12th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சலேஷன். ஸோ ஆர்டர் வந்துட்டு பையரால் எப்போ கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஆர்டர் போட்ட உடனே நீங்கள் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண முடியாது, நீங்களாக ரிஜெக்ட் பண்ணால் தான் உண்டு.
ஓகேங்களா. ஸோ அதனால் சில பேர் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் போட்டு நிறைய கேன்சல் பண்ணுவாங்க, இதனால் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை சார்ட் அவுட் பண்ணிடுறோம். நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பார்த்துட்டீங்க, உங்ககிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து ஆர்டர் கேன்சல் பண்ண முடியாது. இன்கேஸ் அவங்க கேன்சல் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களை ரீச் பண்ணிவிட்டு நீங்களாம் அந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணால் தான் இந்த ஆர்டர் வந்து ஃபினிஷ் ஆகும். இல்லை அப்படின்னா அது பெண்டிங்லேயே தான் இருக்கும். 13th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பையர் அக்கௌண்ட்டில் நியூ பையர்ஸ் வந்து நிறையா வருவாங்க, நிறையா நம்ம பிஸ்னஸுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, நிறையா பேர் வந்து சும்மா ஸ்பேம் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக 2-3 பிஸ்னஸுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க, நிறையா அமௌண்ட் வச்சு ஆர்டர் போடுவாங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரை நடக்குது, அட்டெம்ப்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பையர் அக்கௌண்ட் வந்து நம்ம ஸ்பேமாக மார்க் பண்ணிட்டோம்னா அவங்களால வந்துட்டு அவங்க மொபைலில் எந்த அக்கௌண்ட் போட்டாலும் ஒர்க் ஆகாது, அவங்க அக்கௌண்ட்டை எந்த மொபைலில் போட்டாலும் ஒர்க் ஆகாது, அன்லெஸ் நம்ம வந்து அதை அன்லாக் பண்ணுற வரைக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி அட்டம்ஸ் வந்து நடக்காத அளவுக்கு இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சரக்கு பையர் ஆப்பில். 14th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் போதுட்டு டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து ஒன்ஸ் அவங்க நம்ம பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் போட்டாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு பையர் ஆப்பில் தனியாக ஒரு டேப் வச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்களோட ஃபேவரட் ஷாப்ஸை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பையர் வந்து ஒரு கேட்டகரி வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க, இப்போ ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் மட்டும் பண்ணுற பிஸ்னஸஸ் மட்டும் அங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ அது மூலிமா அவங்களுக்கும் ஈஸியாக வந்து ஆர்டர் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே வந்துட்டு நீங்கள் போடுற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸுக்கு வந்து அது ரீச் ஆகும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 15th ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ரோபில்லிங்கே ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஆன்லைன் ஸ்டோர்லையுமே வந்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த மினி ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு எத்தனை தடவை நம்ம ஷாப்பை வந்து பையர் ஆப்பில் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ ஓவராலாக எவ்வளோ நமக்கு ஆன்லைனில் சேல்ஸ் நடந்திருக்கு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு மினி ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது மூலிமா என்னென்னா நமக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். ஸோ இவ்வளோ வியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு, ஸோ இன்னும் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் போட்டால் இன்னும் நிறையா வியூஸ் வரும்ன்றது வந்து உங்களுக்கே வந்து டேரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ 16th என்ன ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்லாட். ஸோ டைம் ஸ்லாட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரோ பில்லிங்லையும் சொல்லியிருப்போம், அது வந்து பில்லிங் ஓரியன்டாக சொல்லியிருப்போம். இது வந்து ஆன்லைன் ஆர்டருக்காக நம்ம சொல்கிறோம். என்ன அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன டைமில் அவைலபிளாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைம் ஸ்லாட்டில் வந்து அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுனால சில செலக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அது சரக்கு பையர் ஆப்லையும் சரக்கு பையர் .comலையும் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு அன்வான்டான ஆர்டர் ரிஜெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் அவாய்ட் பண்ணலாம். ஸோ 17th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேஸ் டைம். ஸோ கிரேஸ் டைம் எதுக்கு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா டெம்பரவரியாக உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும், இல்லை டெம்பரவரியாக ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு வந்து நீங்கள் அதை விசிபிள் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கிரேஸ் டைம் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிஸ்னஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அது மூலியமாக உங்ககிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி விசிபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெம்பரவரியாக ஒரு எமர்ஜென்சி ஒர்க் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு போதுட்டு அப்போ கிரேஸ் டைம் மூலிமா ஒரு 15 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு வந்து உங்களால் ஷாப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் மூலிமா நீங்கள் வந்து ஆக்டிவாக தான் இருப்பீங்க, பட் டெம்பரவரியாக வந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் பையர் ஆப்பில் வந்து காட்டாமல் இருந்துட்டு உங்களோட சக்ஸஸ் உங்களோட டெலிவரி ரேஷியோ வந்து நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகலாம். 18th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 24/7 இருக்கும், சில பிஸ்னஸ் வீக் டேஸ் இருக்கும், சில பிஸ்னஸ் வீக்கெண்ட் இருக்கும். இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது. அதில் வந்துட்டு நம்ம செட் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் அவைலபிள் டைமில் மட்டும் நம்ம பிஸ்னஸ் வந்து விசிபிளாக இருக்கும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் மதிய லஞ்ச் பீரியடில் வந்து உங்களோட மதிய லஞ்ச் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது மார்னிங் 9 to 12 அதேமாதிரி ஈவினிங் வந்து 3 to 7 அந்த மாதிரி டைம் கூட நீங்கள் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பிஸ்னஸ் அந்த டைமில் மட்டும் விசிபிளாக இருக்கும் சரக்கு பையர் ஆப்பில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 19th ஃபீச்சர் லீவ் பிளான். ஸோ லீவ் பிளானில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீடிஃபைண்டாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, நம்ம அடுத்தடுத்து லீவ் பிளான் வச்சிருக்கோம் இந்த மந்த் இல்லை அப்கமிங் மந்த்ஸில் அப்படின்னா நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுனால அந்த சர்டன் டேஸில் வந்துட்டு நம்ம கடை வந்துட்டு பையர் ஆப்பில் விசிபிள் ஆகாது. இந்த லீவ் பிளான் வந்து ஃபுல் டே தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஹவர்லி பேசிஸும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு தடையும் நம்ம மறந்துடுவோம் கடையை ஆஃப் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வந்து நமக்கு ஆர்டர் வரும், கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுவாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லும்போது அவங்க வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த சுச்சுவேஷனில் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நம்ம லீவ் பிளான்ஸ் வந்து நம்ம ஒன் டைம் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது நம்ம ரிப்பீட்டடாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து உங்கள் பிஸ்னஸ் லீவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் இதில் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ வீக்லி ஓரியன்டாகவும் கான்ஃபிகர் பண்ணலாம், மந்த்லி கான்ஃபிகர் பண்ணலாம், இல்லை டெய்லியுமே நம்ம வந்து இதில் கான்ஃபிகர் பண்ண முடியும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஐ ஐகான் கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம்.
20th ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டர்ன் ஆன். நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம மேனுவலாக காலையில் போய்ட்டு நம்ம ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் நம்ம வச்சிருக்கோம் அட்மின் சைட்லேருந்து. நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணால் நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் எதுவுமே அதை மேனுவலாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஃபீச்சர் மூலிமா நீங்கள் மறந்துட்டாலும் எதுவும் கவலை இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து விசிபிளாக உங்களுக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வேளை உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆஃப் பண்ணுறதுனால நீங்கள் பர்டிகுலர் 2 நாளைக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதோட ஒரு 2 வாரம் கழிச்சு தான் உங்களால் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியும்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஆஃப் பண்ணும்போது நீங்களாக மேனுவலாக எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் ஆன் பண்ணால் உங்களால் வந்து பிஸ்னஸ் வந்து கரெக்டான ஒரு பாத்தில் கொண்டு போக முடியும். ஸோ 21st ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஆர்டர் ஃப்ளோவுக்கான நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம மெனுவில் வச்சிருப்போம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் ஆன்லைன் ஆர்டர் சொல்லிட்டு இதில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஓனராக இருக்கீங்க, உங்ககிட்ட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஆர்டர் டேக் கேர் பண்ணுறதில்ல, நீங்கள் வந்து ஆஃப்லைன் பிஸ்னஸ் மட்டும் தான் டேக் கேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் தென் அசிஸ்டன்ஸ் யார் வந்துட்டு இந்த ஆன்லைன் ஆர்டர்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆனில் வச்சுக்கலாம். இது மூலிமா என்னென்னா நீங்கள் லோக்கல் ஆஃப்லைனில் பில்லு போடுற நோட்டிஃபிகேஷன் மட்டும் அந்தந்த பீப்புள்ஸுக்கு வரும். ஆன்லைன் ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அது வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 22nd என்ன ஃபீச்சர் அப்படின்னா ரிமைண்டர் அலர்ட். ஒரு ஆர்டர் வருது, நம்மளால் அதை வந்து மிஸ் பண்ணிடுறோம், இல்லை மறந்துட்டோம், இல்லை ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் போகிறோம் அப்படின்னா இது கண்டினியூஸாக நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் ரிமைண்ட் பண்ணும், அப்புறம் 2 மினிட்ஸ், அப்புறம் 4, அப்புறம் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த ரிமைண்டர் அலர்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலும் அதை நீங்கள் கொடுத்த டைமை தாண்டி உங்களால் டிஸ்பேச் பண்ண முடியலனாலும் இந்த ரிமைண்டர் அலர்ட் வந்து அடிக்கும். இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த அக்சஸ் கொடுத்துருக்கீங்களோ ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் ஆன்லைன் ஆர்டர் அக்சஸ் என்னென்ன அசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த அலர்ட் வந்து அடிக்கும். ஸோ இது மூலமா என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஆர்டர் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 23rd ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் கிளியரன்ஸ், அதாவது இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்துட்டு இப்போ பில்லிங்க்கும் நம்ம ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் டெலிவரி சர்வீஸ்க்கும் நம்ம ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு போதுட்டு நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆர்டர் வருது, அது வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் ஆர்டர் வர்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ப்ராசஸ் பண்ணாலுமே அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து டேட்டா வந்து ரெடியூஸ் ஆகும். சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால அது ரிஜெக்ட் ஆகுது இல்லை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ட்ராக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இதனால வந்துட்டு நீங்கள் மேனுவலாக ஒரு தடையும் போயிட்டு அதாவது ஆன்லைனில் ஒரு ஆர்டர் வந்துச்சு மறுபடியும் ஆஃப்லைனில் அந்த ஆர்டர் நம்ம மேனுவலாக போடுவோன்றது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். அதுமாதிரி லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பில்லு போடும்போதுமே வந்து நீங்கள் செக் பண்ணும்போது என்ன குவான்டிட்டி இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. 24th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பீப்புள்ஸை லைக் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்களோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம சர்வர் சைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அதிகமாக சேல் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து டாப்பில் காட்டும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சேல் ஆகிருக்குன்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே சிங்க் ஆகிட்டு தான் ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படின்னா அதிகமாக ஒரு பொருள் ஆன்லைனில் சேல் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆஃப்லைனில் அதிகமாக சேல் ஆகிற ரெக்கார்டை வச்சுட்டு ஆன்லைன்லையுமே அந்த பொருளை வந்து டாப்பில் காட்டும். உங்களுக்கு வந்து இது கரெக்டான டைரக்ஷனில் சில பொருளை வந்து சேல் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 25th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பையரை வந்து நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம் அண்ட் ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நிறையா ஒரு குட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ரேட்டிங்ஸ் அந்த சர்வீஸ் எப்படி இருந்தது, அவங்களுக்கு டெலிவரி பண்ணும்போது அவங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25th ஃபீச்சர். 26th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையர் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸுக்கு ரேட் பண்ணலாம், அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற டெலிவரி சர்வீஸை ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒருவேளை உங்களுக்கு டெலிவரி பர்சன்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னாலும் அது டெலிவரியை தான் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட பிஸ்னஸோட ரேட்டிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ பிஸ்னஸோட குவாலிட்டி அதாவது உங்கள் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி பேஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் ரேட்டிங்ஸ் இருக்கும். டெலிவரி ரேட்டிங்ஸ் வந்து தனியாக காட்டும், அந்த டெலிவரி பர்சன்ஸ் காட்டும். இது வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ அதே டெலிவரி பாய் வந்து இன்னொரு ஆர்டர் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண போகிறாங்கன்னும் போது அப்போ வந்து அவங்க டெலிவரி பர்சன்ஸோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து அவங்க பார்த்துக்க முடியும். உங்களுக்குமே வந்து அந்த டெலிவரி பர்சன் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களால் ஈஸியாக அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு டெலிவரி பாய்ஸை வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 27th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் இன்ஃபோவில் வந்து ஜிஎஸ்டின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஜிஎஸ்டியில் வந்து உங்களோட ஜிஎஸ்டி லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் அங்கே ப்ரீஃபில் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பில் உங்களால் போட முடியும், ஸோ என்ன ப்ரிஃபிக்ஸ் வேணும், அது எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுனால இந்த ஜிஎஸ்டி ஆப்ஷன் வந்துட்டு போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்துட்டு ப்ரோ பில்லிங்கில் நம்ம ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ப்ரீமியம் ஸ்டோரில் தான் இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு பில்லிங்க்கு ஜிஎஸ்டி வேணும்னாலும் நீங்கள் ப்ரீமியம் ஸ்டோர் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணும்போதுட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே ஜிஎஸ்டி பில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயுமே சென்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. 28th ஃபீச்சர்
என்ன அப்படின்னா நம்ம பில் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து நம்ம இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் வந்து என்னென்ன பில்ஸ் ஜிஎஸ்டி இன்வாய்சஸ் இருக்குது, எவ்வளோ டேக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பே பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம், இந்த ஜிஎஸ்டி நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணணும், இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஆடிட்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது உங்களோட ஜிஎஸ்டி ப்ராசஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 29th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஆஃப்லைனில் பில்லு போடுறீங்க, அதாவது நீங்கள் உங்கள் ஸ்டோரில் வந்து ஒரு கஸ்டமருக்கு பில்லு ப்ளேஸ் பண்ணுறீங்க, அட் சேம் டைம் ஆன்லைன்லேயும் ஒரு பில்லு வருது அப்படின்னா, ஸோ அதை மேனேஜ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இன்வாய்ஸ் வந்து ஷேர் பண்ணிவிடும். ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டியில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் தான் அப்படின்னு கிடையாது. இது ஜென்ரலாக எந்த ஒரு இன்வாய்ஸாக இருந்தாலுமே ப்ரீமியம் ஸ்டோர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கான்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்கள் கடை லோகோலாம் போட்டுட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாகவே வந்து இன்வாய்ஸ் வந்து சென்ட் ஆகும். 30th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக் வெப்சைட். நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் போய்ட்டு ரைட் சைட் டாப்பில் ஒரு QR ஐக்கான் வச்சிருப்போம். அந்த QR கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைனமிக்காக சரக்குபையர்.comல ஒரு டைனமிக் வெப்பேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டோட வெப்சைட் மாதிரி, உங்களோட பிஸ்னஸோட வெப்சைட் மாதிரி அது ஆக்ட் ஆகும். ஸோ அவங்களுமே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 31st ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைனமிக் வெப்சைட்டில் வந்து உங்களோட ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுது இல்லையா, அதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த சரக்குபையர்.com, சரக்கு பையர் ஆப் அண்ட் தென் உங்களோட பிஸ்னஸ், இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஆப்பில் ரேட்டை சேஞ்ச் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக பையர் ஆப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும், சரக்குபையர்.comலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜை மாற்றலாம், ரேட்டை மாற்றலாம், பேரை மாற்றலாம், அண்ட் தென் உங்கள் பிஸ்னஸோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்லையுமே சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 32nd ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபிகர் யுவர் டெலிவரி டிஸ்டன்ஸ். ஒரு பையர் ஆப்பில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் போதுட்டு நீங்கள் தான் டெலிவரி பண்ணுறீங்கன்னா அந்த டெலிவரி ரேடியஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, அது நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உங்களால் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட உங்களால் டெலிவரி பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதுட்டு நீங்கள் டெலிவரி ரேடியஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி மினிமம் கிலோமீட்டர்ஸுமே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அது ரிமோட் ஏரியாவில் இருக்குது, அங்கே யாரும் பீப்புள்ஸே இல்லைன்னும் போதுட்டு அப்போ அந்த ஏரியா வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ 5 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களோட கடை வந்து காட்டாது. 5 கிலோமீட்டர்லேருந்து இப்போ 100 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற 95 கிலோமீட்டர் ரேடியஸ் சர்க்கிளில் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு வந்து சர்வீஸ் சேஞ்ச் ஆகுதோ, அதாவது டெலிவரி பர்சன்ஸ் கம்மியாகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரேடியஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். 33rd ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபிகர் யுவர் ஆர்டர் அமௌண்ட். அதாவது உங்களுக்கு வர ஆன்லைன் ஆர்டரோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஆர்டர். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கும் ஒரு ஆர்டர் வரும், 5 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வரும். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட ஒர்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, மினிமமாக ஒரு ஆர்டர் அமௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250, 300 கொடுக்குறீங்கன்னா, ஸோ அந்த ஆர்டருக்கு மேலே மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கு கீழே அது கம்மியான ஒரு அமௌண்ட்டில் வந்து ஒரு பையரால் ஆர்டர் வந்து போட முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட்டை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பல்க் ஆர்டர் வரும்போது உங்களால் அது ஒரே டைமில் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கஸ்டமருக்கு ஈவன் தான் உங்களுக்கு நீட் இருந்தாலும் அவங்க தனித்தனி ஆர்டராக போடும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆர்டர்ஸாக வரும். நீங்கள் அதை டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் அதுக்கு வந்து டேலி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். 34th ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபிகர் யுவர் டெலிவரி சார்ஜஸ். ஸோ டெலிவரி சார்ஜஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் கிடையாது, அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒரு பிஸ்னஸுக்கும் அது மாறுன்றதுனால நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு இருக்கும், அப்புறம் பெய்டுன்னு இருக்கும், அப்புறம் பார்ஷியல்னு இருக்கும், அப்புறம் அதர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃப்ரீன்றது வந்துட்டு நீங்கள் எங்கே டெலிவரி பண்ணாலும் உங்களோட டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ. ஸோ அதுக்கு வந்து கஸ்டமர் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண போகிறது இல்லை. பெய்டு அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு 5 rupees 10 rupeesன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பையர் ஆப்பில் கால்குலேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அப்படின்னா என்னால் வந்து ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் வரைக்கும் என்னால் ஃப்ரீயாக டெலிவரி பண்ண முடியும். ஆஃப்டர் 3rd கிலோமீட்டர்லேருந்து எனக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 10 rupees நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னால் வந்துட்டு அப்போ ஃபஸ்ட்டு நியர்பை கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு அதிகமாக ஃப்ரீ டெலிவரின்றதுனால அதிகமான ஆர்டர்ஸ் எனக்கு கண்டினியூஸாக வரும். அதுக்கு மேலே வரது வந்து எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்துட்டு நான் கஸ்டமர் தான் அதுக்கு வந்து பே பண்ணணும், அது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்ஷியல் ஆப்ஷன்ஸில் வந்து வந்துடும். அண்ட் தென் சில பிஸ்னஸஸ் வந்து என்ன அப்படின்னா கூட்ஸாக டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது பைக்கில் டெலிவரி பண்ண முடியாமல் ஒரு ட்ரக்கோ இல்லை லாரியோ அதில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து வெயிட் பேஸ் பண்ணி தான் டெலிவரி சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து சில பொருளை வந்து நீங்கள் ஆன்லைனில் விசிபிள் வைக்கிறீங்க அப்படின்னா அதை பையர் ஆப்பில் சூஸ் பண்ணி ஆர்டர் போடும்போது நீங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு சார்ஜஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணலாம். நீங்கள் செட் பண்ண சார்ஜஸ் வந்து அவங்களுக்கு ஓகே போதுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டரை வந்து நீங்கள் டிஸ்பேச் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனுமே நம்ம வந்து
இதில் கொடுத்துருக்கோம். ஸோ 35th ஃபீச்சர் என்னென்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு டெலிவரி ப்ரொஃபைல் இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போதுட்டு சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக வந்து சேல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் என்ற ஒரு நேமில் கொடுக்குறோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு ஆஃபர் இருக்குது, ஒரு டீல் வந்து உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்துட்டு இமேஜ் ஃபார்மேட்லையோ டெக்ஸ்ட்லையோ இல்லை வீடியோ இல்லை ஜிஃப் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதை பப்ளிஷ் பண்ணலாம். இது மூலிமா உங்கள் கஸ்டமர் வந்துட்டு உங்கள் கடையை பார்க்கும்போது அனௌன்ஸ்மெண்ட்டு சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ அவங்க செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் போடும்போது ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 36 ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம் உங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டை. அதாவது இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பண்ணனா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ரீபப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஷெடியூல் பண்ணலாம். ஸோ அந்த ஷெடியூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களால் வந்து ஷெடியூல் பண்ண முடியும். அப்படி ஷெடியூல் பண்ணும்போது அந்த ஷெடியூல் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு 7 டேஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்கும் பையர் ஆப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபர் போடுறீங்கன்னா 7 டேஸ்க்கு வந்து மேக்ஸிமம் விசிபிளாக இருக்கும். நீங்கள் அந்த எண்ட் டைம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த 7 டேஸ் விசிபிள் ஆகும்போது ஸோ 7 டேஸ்க்குமே அந்த ஆஃபர் வந்து உங்கள் பிஸ்னஸில் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கஸ்டமர் வந்து அசியூம் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வந்து போடுவாங்க. உங்களால் அந்த 7 டேஸ்க்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 37th ஃபீச்சர் என்னன்னா அனௌன்ஸ்மெண்ட் ட்ராக் பண்ணுறது. அதாவது நீங்கள் பே பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணுற அனௌன்ஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னென்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் போகிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அனௌன்ஸ்மெண்ட்ன்றது எத்தனை பையர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை வியூஸ் போயிருக்கு, எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்துருக்காங்க, அண்ட் தென் ஃபைனலாக எத்தனை பேர் அதை ஆட் பண்ணியிருக்காங்க கார்ட்டில், அண்ட் தென் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இதுக்கும் மேலே என்னன்னா சில பேர் என்னன்னா சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த டைமில் ஆஃபர் முடிஞ்சிருக்கும், பட் அதை ரிமூவ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னா அதை பையர் வந்துட்டு அது ஸ்பேமாவோ இல்லை ரிப்போர்ட்டோ பண்ண முடியும். ஸோ அது மூலிமா அதை ஆக்ஷன் எடுத்துகிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம அட்மின் சைட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் 38th ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்மெண்ட். ஸோ சிமிலர் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தான். ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ன்றது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் நம்ம அட்மின் போர்ட்டல்லேருந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் நம்ம ஒரு பெரிய ஒரு ஆஃபர் போட போகிறீங்கன்னும் போது நம்ம அட்மின் டீமை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஆஃபர்லாம் போடுறேன், நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த டேட்டில் வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன்றதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம சைட்லேருந்து அதை டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அதை ட்ரிகர் பண்ணும்போது எல்லா ஆடியன்ஸுக்குமே, அதாவது உங்களால் எவ்வளோ தூரம் டெலிவரி பண்ண முடியுமோ எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகிறதுனால ஸோ அட்லீஸ்ட் நிறைய பீப்புள்ஸுக்கு உங்கள் பிஸ்னஸை போய் அங்கே கொண்டு சேர்க்க முடியும். அவங்க ஆர்டர் போடுறது வந்து ரெண்டாவது, பட் இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றது வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது கண்டினியூஸாக நம்மளோட பிராண்ட் வேல்யூ வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகும். 39th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராசர்பே பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு ராசர்பே பேமெண்ட் கேட்வே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அப்படி லிங்க் பண்ணுறதுனால நீங்கள் டெலிவரி பண்ணுற ஆர்டர்ஸுக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம். இந்த ராசர்பே பேமெண்ட் கேட்வேல இருந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஸ் யூஷுவல் வந்து செட்டில்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். 40th ஃபீச்சர் கான்ஃபிகர் யுவர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ உங்களால் வந்து ராசர்பே மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து லிங்க் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னும் போதுட்டு உங்களுக்கு என்ன பேமெண்ட் மோட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்து நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கேஷ், கார்டு, அண்ட் தென் ஜிபே, அமேசான் பே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆப்பில் அந்த ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களோட இன்புட்ஸை கொடுத்துட்டு அதோட கியூஆரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஸ்கேன் பண்ணி ஆர்டர் போட்டுருவாங்க. அது எல்லாமே நீங்கள் மேனுவலாக வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ராசர்பே மாதிரி சில பேமெண்ட் கேட்வே நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம்னா தான் அது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் போடுற மாதிரி வரும். 41st ஃபீச்சர் ப்ரோமோ கோட். எஸ், நம்ம என்ன தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷோகேஸ் பண்ணாலும் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ஆர்டர் போடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரோமோ கோட் ஒரு டேர்மில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரோமோ கோடை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ப்ரோமோ கோடுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பையர் ஆப்லேருந்து நம்ம கடையை சூஸ் பண்ணும்போது ஐட்டம்ஸில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்ட் ஸ்க்ரீன் போகும்போது கார்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸுக்குலாம் எதுக்கெல்லாம் ப்ரோமோ கோட் வந்து எலிஜிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ரோமோ கோட் வந்து அப்ளை ஆகிடும். அதை தாண்டி அவங்க வந்து மாற்றணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்ம ப்ரோமோ கோட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ப்ரோமோ கோட் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்குவாங்க. 42nd ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் டிஸ்கவுண்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச். அதாவது நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆஃபர் வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகணும். அதாவது நீங்கள் ஒரு கேன்டீன் வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு மட்டும் எனக்கு இந்த ஆஃபரில் வந்து அங்கே
அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம சரக்கு ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணலாம். ஏன்னா அந்த லொக்கேஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 மீட்டர் இல்லை ஒரு 500 மீட்டர் அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு பையர் ஆர்டர் பண்ணும்போது மட்டும் அவங்களுக்கு இந்த ப்ரோமோ கோட் வந்து அப்ளிகபிள் ஆகும், அதர் ஆடியன்ஸஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. அதனால் உங்களுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸுக்கு நம்ம வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் போதுட்டு அங்கே அதிகமான ஆர்டர்ஸ் வரும். அட் த சேம் டைம் மற்ற பீப்புள்ஸ்க்குமே நம்மளோட ஆஃபர்ஸ் விசிபிள் ஆகும், பட் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. 43rd ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஆன் QR கோட். எஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் லிங்காவோ ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது சரக்கு பையர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதில் எங்கள் கடையை சூஸ் பண்ணுங்கள், அதில் இந்த ஐட்டம்ஸுக்கு வந்து ஆஃபர் இருக்குன்ட்டு இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. அதுக்கு பதில் நீங்கள் QR கோடை வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் நம்ம ஒரு அசசரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஃப்ரண்ட் டேபிள்லையோ இல்லை உங்களோட ரெஸ்டாரண்ட் டேபிள்லையோ வச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கஸ்டமர் ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க நம்ம சரக்கு பையர் ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா சரக்கு பையர் .comல ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். ஒருவேளை நம்ம சரக்கு பையர் ஆப்பும் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னும் போதுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட்ஸு உங்கள் ஐட்டம் லிஸ்ட் ஸ்க்ரீனுக்கு அது கொண்டு போயிடும். அது வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 44th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன். அதாவது சரக்கு பையர் ஆப்பில் ஒரு பிஸ்னஸுக்குமே நம்ம ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க என்ற ஒரு ரேஷியோ வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால் கஸ்டமர் வந்து புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்கன்னு போதுட்டு அந்த சக்ஸஸ் ரேஷியோ பார்க்கும்போது அது மோர் தென் 70 or 80 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் உங்கள் பிஸ்னஸ் மேலே. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்க ஆர்டர் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு நீங்கள் என்னென்ன கேட்டகரிஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட இமேஜஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். உங்களோட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அங்கே கொடுத்துருக்கும். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து உங்களை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் ஸ்க்ரீனாக இது வந்து ஆக்ட் ஆகும். 45th ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் கவுண்ட். அதாவது ஆல்ரெடி ப்ரோ பில்டிங்கில் வந்துட்டு ஒரு ஓனர் 2 அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ப்ரீமியம் ஸ்டோரில் வந்துட்டு ஒரு ஓனர் 3 அசிஸ்டன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு அசிஸ்டன்ட்டோட கவுண்ட்டும் கிடைப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களால் வந்துட்டு என்னென்ன அசிஸ்டன்ட்டுக்கு என்னென்ன அக்சஸ் கொடுக்கலான்றதுமே நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அது கான்ஃபிகர் பண்ணுறதுனால ஒருத்தவங்க ஆன்லைன் ஆர்டர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆன்லைன் ஆர்டர் அக்சஸ் மட்டும் கொடுத்துடலாம். ஒருத்தவங்க KOT பார்க்குறாங்கன்னா அதுக்கு அது மாதிரி நீங்கள் அக்சஸ் கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். 46th ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் கஸ்டமர் சப்போர்ட். அதாவது ஒரு ஆர்டர் நீங்கள் டெலிவரி பண்ணும்போதும் ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குது, உங்களுக்கு கஸ்டமரை ரீச் பண்ண முடியல, கஸ்டமரோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்களால் பார்க்க முடியல, சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இல்லை கஸ்டமர் ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்னு போதுட்டு நம்ம வந்துட்டு அந்த ஆர்டர்லேயே வந்துட்டு ஒரு கால் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். அதை கால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளே ஆகும். அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எங்களை ரீச் பண்ணிடலாம். அந்த ஆர்டரை எப்படி கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்குன்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சொல்யூஷன் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து 24/7 நம்ம வந்து ப்ரீமியம் ஸ்டோர் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ எந்த இஷ்யூனாலும் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். 47th ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதாவது உங்கள் கடைக்கு உங்களோட நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. உங்கள் கடையில் தனித்தனியாக சில செக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆன்லைன் ஆர்டர்ஸ் தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு போதுட்டு அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு ஏதாவது நீடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க டேரெக்டாக அந்த நம்பரே ரீச் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். 48th ஃபீச்சர் என்ன அப்படின்னா நம்ம சரக்கு பையர் ஆப் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு சலூன் மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரக்கு பையர் ஆப்பில் ஆட் பண்ணுறதுனால உங்களோட சர்வீசஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் கஸ்டமர் இடத்துக்கே போய்ட்டு நீங்கள் சர்வீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு நிறைய 49th ஃபீச்சர் எந்த ஒரு பிஸ்னஸ் சாஃப்ட்வேர்ஸும் ப்ரொவைட் பண்ணாத ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி பாய்ஸ்னே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பண்ணுறீங்க, அதாவது மல்டிபிள் லொகேஷன்ஸில் உங்களோட ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு டெலிவரி பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டெலிவரி பாய் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டெலிவரி பாய் ஆப் வந்துட்டு ஒன்லி டெலிவரி பண்ணுறதுக்குனே ரெடி பண்ண ஒரு ஆப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் ஸ்டோர் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ் சைஸ் வந்து ரொம்ப பெருசுனா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா டெலிவரி பர்சன்ஸ் வந்து ஆர்டர் வந்துச்சுன்னா அது அவங்க டெலிவரி பண்ணுற ஃப்ளோ மட்டும் அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு வந்து நீங்களே உங்களோட அதுக்கு தனியாக ஒரு டீம் வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ 50th ஃபீச்சர் என்ன அப்படின்னா அட்மின் போர்ட்டல் அக்சஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னும் போதுட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னென்ன லொக்கேஷன்ஸில் இருக்காங்க, டெலிவரி பாய்ஸ் என்னென்ன லொக்கேஷன்ஸில் இருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் டெலிவரி பாய்ஸ் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மல்டிபிள் சப் பிரான்ச்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த அட்மின் போர்ட்டல் அக்சஸ் வந்து உங்கள்கிட்டே கொடுத்துருவோம், நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீமியம் ஸ்டோரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம் ஸ்டோர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரீமியம் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா போத் பில்லிங் அண்ட் ஆன்லைன் இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதாவது பார்ட் 1 ப்ரோ பில்லிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சொன்னோமோ அதுவும் அந்த 50 ஃபீச்சர்ஸும் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன 50 ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கவர் ஆகும். ஸோ இவ்வளோ தான் சரக்கு பிஸ்னஸ் ஆப்போட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ எலைட் டைனிங்ன்றது ரெஸ்டாரண்ட்டுக்காகவே கஸ்டமைஸ் செய்யப்பட்ட ஒரு பிளான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு வேறு லெவல் ஃபீச்சர் தான். ஏன்னா டேபிள்லேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக இன்டெகிரேட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்ட் 3ல் பார்க்கலாம்.